அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இவனோட நினைவு நாள். இவன் பேர் சுப்புங்க. 10 வருஷமாக இவங்க வீட்டில் தான் இருந்திருக்கான். கடைசியாக இப்போ போன வருஷம் இறந்துட்டாங்க. இது பார்க்குறதுக்கும் சொல்கிறதுக்கும் ரொம்ப சங்கடமான வார்த்தை தான். ஏன்னா எவ்வளோ அன்பாக அவங்க வளர்த்திருப்பாங்க. சின்ன வயசு ஃபோட்டோ எல்லாமே பாருங்கள். இப்போ உயிரோடு இல்லை. இவன் நினைவாக தான் நம்ம நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்கோம். அவன் இறந்த பின்பும் அவனோட நினைவு நாளை ஞாபகம் வச்சு இன்றைக்கி அவனோட குடும்பத்தில் இருக்கவங்க நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட சொல்லி டொனேட் பண்ணியிருக்காங்கங்கிறது நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த காலத்தில் வளர்த்துன டாகை தெருவில் விட்டுட்டு போகிற மனிதர்களுக்கு மத்தியில் லேப் டாகு லவராகவும் இருந்துட்டு ஸ்டே டாக் லவராகவும் அண்ணாமலை ப்ரோவோட அம்மா இருக்காங்க அப்படிங்கிறது சந்தோஷமாக இருக்குது. ஸ்டே டாக் லவர், லேப் டாக் லவர் அப்படிங்கிறதோட நல்ல மனிதநேயம் உள்ள மனிதர்கள் அப்படின்னு தான் அவங்கள சொல்லணும். ஏன்னா அந்த ப்ரோக்கிட்ட பேசணும் கொஞ்ச நேரம். அவங்க ரொம்ப நல்ல ப்ரோ. எப்படி சொல்கிறதுனா, டாக் பிரியர், உண்மையான ட்ரூ டாக் லவர்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க தான். அந்த ப்ரோ ஜீ தமிழில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க தான் நமக்கு டொனேட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நல்லவங்களோட ஆதரவும் நல்லவங்களோட சப்போர்ட்டும் நமக்கு கிடைக்கிறதெல்லாம் நம்ம இந்த வாயில்லா ஜீவன்கள் மூலமாக தான். இந்த ஜீவன்களுக்கு நம்ம செய்கிற நல்லதை பார்த்துட்டு இந்த மாதிரி மீடியா லைனில் இருக்கவங்க எல்லாரோட ஒரு சிலரோட சப்போர்ட்டு, ஒரு சிலரோட பழக்கங்களும் கிடைக்குதுங்கிறத சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப பெருமையாகவும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் டாக்குக்கு பிறந்த நாள், இல்லை மற்றபடி உங்கள் டாகோட பிறந்த நாள், மற்றபடி நல்ல உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் அப்படிங்கிற அந்த மாதிரி நாட்களுக்கெல்லாம் நீங்கள் நம்ம வீட்டில் இருக்க 20 வாயில்லா ஜீவன்களுக்கு டொனேட் பண்ணலாம். இப்போ 22 ஆயிடுச்சு, 20லேயே நின்றுட்டுருக்கேன். அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் விசேஷ நாள், மற்றபடி எதுக்கு வேணாலும் நீங்கள் நம்ம வீட்டில் இருக்க வாயில்லா ஜீவன்களுக்கு டொனேட் பண்ணலாம். ஏன்னா இவர்களும் உயிர் தான், இவர்களுக்கும் உணவு தேவை இருக்குது. அதனால தான் கேட்குறோம். நன்றி. இப்போ மக்கள்கிட்ட நம்ம நம்பிக்கையை கொஞ்சமாக வர வச்சுருக்கோம். இதே அளவுக்கு மக்கள் இந்த ஜீவன்களுக்கு நம்மளை நம்பி உதவி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வருங்காலங்களில் எல்லா ஜீவனும் நம்ம தெருவில் இருந்து காப்பாற்ற முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பெருமையாகவும் சந்தோஷமாகவும் சொல்லிக்கிறோம். எந்த ஜீவனுக்கு எங்கே பாதுகாப்பும் பாதுகாப்பற்ற சூழலும் இருக்குதோ அந்த ஜீவனையெல்லாம் நம்ம இடத்துக்கு கொண்டாந்து வச்சு நாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளோட கனவு. இந்த கனவுக்காக கண்டிப்பாக நம்ம போராடுவோம். அந்த போராட்டத்தில் இப்போ சிறிய மைல்கல்லை எட்டியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லி